டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பொதுவாக திரையுலகில் பல கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தவர்களை நாங்கள் ஞாபகம் வைத்திருக்கின்றோம். ஆனால் திரைத்துறையில் திரைப்படத்திற்கு வெற்றியை கொடுக்கும் நகைச்சுவைகளை வழங்கிய சிலரை நாங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கின்றோம். இந்த நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிப்பது என்பது ஒரு சாதாரண விடயம் கிடையாது. அவர்களுடைய அந்த திறமை மூலமாக தான் அந்த திரைப்படத்தில் நகைச்சுவையை முழுமையாக தக்க வைக்க முடியும். அந்த நகைச்சுவை மூலம் நீங்கள் மகிழ முடியும். அந்த நகைச்சுவையை நீங்கள் நீண்ட காலத்திற்கு அப்படியே உங்கள் மனதிலே அமர்த்த முடியும். அப்போது தன்னுடைய ஆற்றலையும் உடல் மொழியையும் அந்த நகைச்சுவைக்காகவே அர்ப்பணிக்கணும். இப்படி பல திறமைகள், பன்முக திறமை அப்படின்னு கூட இவரை சொல்லலாம். இவருடைய பேர் சங்கர். ஆனால் எல்லாரும் இவரை எப்படி அழைக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா ரோபோ சங்கர். ரோபோ சங்கர் அவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க கூட பிறந்தவங்க 3 பேர். சின்ன வயதிலேயே அவங்களுக்கு கலைத்துறையில் ஆர்வம் இருந்தது. அதுவும் மிமிக்ரி பண்ணுறது, ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறது, இதில் எல்லாமே அவங்களுக்கு அதிகமான ஆர்வம் இருந்ததுனால நடிப்பு துறையின் மீது அதிகமான ஒரு பற்று இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நகைச்சுவையை ஆரம்ப காலகட்டத்தில் வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க. வீட்டில் அந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இவங்களுக்கு இவங்களுடைய படிப்பை பார்த்திங்கன்னா சிவகங்கையிலே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் தன்னுடைய கல்லூரி காலங்களில், பள்ளி காலங்களில் நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்குள்ள இந்த கலை நிகழ்ச்சிகளெல்லாம் பங்கு பெறுறது, வித்தியாசமான முறையிலே கலை படைப்புகளை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு தனி முத்திரை பதிச்சிடலாம் அப்படின்ற விடயம் இருக்குது. அந்த வகையில் அவர்கள் பாடசாலை மற்றும் கல்லூரியில் இருந்த காலகட்டங்களில் அவருடைய தனித்துவம் மிளிர ஆரம்பிச்சது. ரோபோ சங்கர் அவர்கள் தன்னுடைய பட்டப்படிப்பை பார்த்திங்கன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முடிச்சிருந்தாங்க. இவருக்கு மிமிக்ரி கலையார்வம், நடிப்பார்வம் எல்லாம் இருந்ததுனால பாடி பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உடற்பயிற்சி, இதில் ரொம்ப அதிக ஆர்வம் இருந்தது. அதனால அவங்களுடைய ஒரு நேர்காணல், அவங்க அக்காவினுடைய ஒரு நேர்காணலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 75 முட்டைகளை ஒரு நாளைக்கு எடுத்துக்குவாங்களாம் உணவாக. இந்த பாடியை ரொம்ப அழகாக ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுனால அது ஒரு ஆரோக்கியமாக பார்க்கப்பட்டது. அதில் இந்த மஞ்சக்கருவை ஒதுக்கிட்டு வெள்ளைக்கருவை எடுத்துக்குவாங்களாம். இதன் மூலமாக பாடி பில்டிங்கை ரொம்ப அழகாக செய்ததுனால நிறைய போட்டிகளில் பங்கு பெற்று கிட்டத்தட்ட 5 முறை மிஸ்டர் மதுரையாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ரோபோ சங்கர் அவர்கள் கலையின் மீது ஆர்வம் இருந்ததுனால என்ன பண்ணுறாங்கன்னா, தொடர்ச்சியாக அவங்களுடைய ஊரில் நடக்கும் பல திருவிழாக்கள், பல கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் இல்லையா, இதிலெல்லாம் பங்கு பெற்று மேடைகளில் ஒரு கதாபாத்திரமாக வெளிவருவாங்களாம். அதாவது சிவாஜி மற்றும் எம்ஜிஆர் அவருடைய கதாபாத்திரத்தில் வெளிவந்து அந்த மிமிக்ரி மூலமாக அந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தன்னால் முடிந்த அளவு நடிப்பாற்றலை வெளிப்படுத்துவதன் மூலம் தன்னுடைய மக்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியிருக்காங்க. அதனால நிறைய ஊர்களுக்கு பயணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைத்திருக்கிறது. இந்த மேடைகளில் தனக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் உருவாக்கிக்கிட்டாங்க. அதாவது மெட்டாலிக் பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வித்தியாசமான நிறத்தை தன்னுடைய உடலில் பூசிக்கொள்வதன் மூலமாக, அதாவது ரோபோ போன்ற ஒரு அமைப்பை கொடுப்பதன் மூலமாக, அதனுடைய நடிப்பாற்றலை வெளிப்படுத்துவதன் மூலமாக அதிக அளவான ரசிகர்களை எடுக்க ஆரம்பித்தாங்க. இதை பார்த்து அவரை ரசித்த ரசிகர்கள் எல்லாம் அவரை எப்படி அழைக்க ஆரம்பித்தாங்க தெரியுமா? ரோபோ சங்கர் அப்படின்னு அழைக்க ஆரம்பித்தாங்க. ரோபோ சங்கர் அவர்கள் கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவது மாத்திரமல்ல, உடற்பயிற்சி கூடத்தில் கூட வேலை செய்துட்டு இருந்திருக்காங்க. பலருக்கு உடற்பயிற்சிகளையும் வழங்குவதில், சிறப்பாக வழங்குவதிலும் அவருடைய அதிகமான ஆர்வத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தது. இந்த சமயத்தில் தான் ஒரு நிகழ்ச்சியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேடை நிகழ்ச்சிகளில் அதிகமான நாட்டிய நிகழ்ச்சிகள் நடக்குமா. அப்போ இதில் பிரியங்கா அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அவங்க மனைவியை அவங்க பிரியா அப்படின்னு தான் அன்பாக அழைப்பாங்க. அப்போ அந்த பிரியங்கா அவர்களை சந்தித்த தருணத்தில் நட்பு காதலாக மாறி திருமணத்தில் போய் முடிகிறது. இந்த அன்புக்கு அடையாளமாக இந்திரஜா அப்படின்னு ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு பிறக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு நடிகர் யார் அப்படின்னா கமலஹாசனை சொல்லுவாங்களாம். அவர் ஆண்டவர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். அது எல்லாத்துக்கு மேலே அதிகமாக அன்பு அவர் மீது இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே சந்தர்ப்பத்தில் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடுவராக இருந்திருக்காங்க. அதே சந்தர்ப்பத்தில் பல தொலைக்காட்சி
இந்த நகைச்சுவை நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லையா, இதில் வந்து பங்கும் பெற்றிருக்காங்க. இதன் மூலமாக தான் இவங்களுடைய வெளிப்பாடு, அதாவது இவருடைய ஆற்றல் திறமை வெளி உலகுக்கு தெரிய வருது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் பல நடிகர்களுடன் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா நிகழ்ச்சிக்கு தொகுப்பாளர்களாக வருவாங்க, அப்படி இல்லைன்னா நடுவராக வருவாங்க, அப்படி இல்லைன்னா அந்த தொலைக்காட்சி வந்து குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளுக்கு பல மேடைகளுக்கு இவர்களை அழைத்து செல்வதன் மூலமாக இன்னும் மக்கள் மத்தியிலே பல பிரபலியத்தை தேடிக்கொள்ளும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ரோபோ சங்கர் அவர்களுடைய நடிப்பின் வெளிப்பாடு பல திரைப்படங்கள் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது. இறுதி திரைப்படமாக காட்ஜிலா அப்படின்ற ஒரு திரைப்படம் பார்க்கப்படுகிறது. இந்த படத்திற்கு பூஜையும் போடப்பட்டு இந்த படத்தினுடைய படக்காட்சிகள் படப்பிடிப்புக்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அந்த குறிப்பிட்ட காட்சியின் பொழுது அவர் அந்த இடத்துல மயங்கி விழுந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அவர் உள்வாங்கப்பட்டு ரோபோ சங்கர் அவர்கள் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் பயணம் செய்தாங்க. அவருடைய நடிப்பாற்றல், அவருடைய வித்தியாசமான ஒரு கதை பக்குவம், சில திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரம், பல முன்னணி நடிகர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய காலகட்டம், இதெல்லாம் சிறப்பாக பார்க்கப்படுகின்றது. ரோபோ சங்கர் அவர்கள் மதுரை தமிழ்நாட்டில் வந்து பிறக்கிறாங்க. 1978ஆம் ஆண்டு பிறக்கிறாங்க. சங்கர் கிராமத்து நிகழ்ச்சியில் ரோபோ நடனமாடி ரோபோ சங்கர் அப்படின்னு பேரை வாங்குறாங்க. ரவுத்ரம் படத்தில் வந்து கோகுல் அவர்கள் வந்து ஒரு கதாபாத்திரத்தை வழங்குறாங்க. அதில் மிமிக்ரி கலைஞராக இருந்தாங்க. ஆனாலுமே அந்த காட்சி திருத்தப்படுது. கோகுல் மீண்டும் இவரை இதற்காக ஆசைப்பட்டாயா பாலகுமாரா அப்படின்ற ஒரு படம் 2013 வந்து நடிக்க வைக்கிறாங்க. இப்படம் இவருக்கு திருப்பு முனையாக அமைகிறது. யாரடா மகேஷ், கப்பல் போன்ற படங்களில் வந்து சிறிய சிறிய வேடங்களில் நடிக்கிறாங்க. வாயை மூடி பேசும் 2014 ஒரு படம் எடுக்கப்படுகிறது. இவரது நடிப்பு விமர்சனங்களால் உச்சம் என்று விவரிக்கப்படுகின்றது. இதன் பின்னர் பார்த்தீங்கன்னா டூரிங் டாக்கீஸ் 2015 எதிர்மறையான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. பின்னர் மாரில வந்து தனுஷோட இணைந்து 2015 நடித்து அது சிறப்பான ஒரு கதாபாத்திரமாக பார்க்கப்படுகிறது. தீபாவளி, ரௌத்ரம், இதற்குத்தானே ஆசைப்பட்ட, யார்டா மகேஷ், வாயை மூடு பேசவும், கப்பல், டூரிங் டாக்கீஸ், 3 வார்த்தை, புலி, மாயா, சாகசம், இதெல்லாம் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. நிறைய நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கியிருக்காங்க. பல தனியார் தொலைக்காட்சியில் தான் அதிகமான நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கியிருக்காங்க. ரோபோ சங்கர் அவருடைய வாழ்க்கை பயணத்தை பார்க்கும் பொழுது அவரே சொல்லிய சந்தர்ப்பங்கள் என்ன அப்படின்னா, மிகுந்த ஒரு சிரமமான மத்தியில் இருந்து தன் வெளிவந்த ஒரு காலகட்டம். அதாவது நடிப்பு ஆற்றல் இருந்தாலும் அதற்கான சரியான களம் இருக்கணும், தளம் இருக்கணும். இந்த தளத்தை தேர்வு செய்து நடிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. ரோபோ சங்கர் அவர்களுடைய இந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்துறதுக்கு பல தொலைக்காட்சிகள் துணை இருந்தாலும் திரையுலகம் அவருக்கு ஒரு கை கொடுத்த விதமே வித்தியாசமாக பார்க்கப்படுகின்றது. அதே நேரத்தில் சில திரைப்படங்கள் அவர் வழங்கிய நகைச்சுவை இன்றளவும் மறக்க முடியாத அளவில் எல்லாருடைய மனசுலையும் நிற்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் அவருடைய உடல் ரீதியான பிரச்சனை வந்து 2 வருடங்களுக்கு முன்பே ஆரம்பிச்சிருச்சு. மஞ்சக்காமாலை அப்படின்ற ஒரு தீவிரமான நோய் தொற்று இருந்ததுனால அவருடைய அந்த ரொம்ப ஒரு தேஜஸான அந்த உடல்வாக்கு அப்படியே மெலிய ஆரம்பிச்சு மிகுந்த அளவான உடல்நல குறைவால் பாதிக்கப்படுறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களே சொல்லியிருக்காங்க, தான் இரத்த வாந்தி எடுத்ததாகவும் உடல் மெலிந்து நடக்க முடியாமல் இது என்ன வாழ்க்கை, இனி நம்ம இருப்போமா அப்படின்ற அளவுக்கும் பலர் ரோபோ சங்கருடைய நிலையை பார்த்து கவலைப்பட்டதாகவும், அது மாத்திரமல்ல பல திரைப்படங்களில் வந்து நடிக்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சும் நடிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு இக்கட்டான கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அதாவது மனதால கஷ்டமான சூழ்நிலை, உடல் ஒத்துழைக்கவில்லை. உடல் இந்த மஞ்சக்காமலை நோயினால் முழுமையாக பாதிக்கப்பட்டு நீண்ட சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் ரோபோ சங்கர் அவர்கள் வெளியில் வராங்க. புதுசாக வெளியே வந்து பல திரைப்படங்களில் ஒப்பந்தம் செய்யப்படுறாங்க. அவங்க சொன்ன ஒரு விடயம் என்ன தெரியுமா, நிறைய நாடுகளுக்கு போயிருக்கேன், நிறைய கலைத்திறமையே பல மேடைகளில் வந்து நான் மேடை ஏற்றிருக்கேன், ஆனால் இதையெல்லாம் எனக்கு வெற்றியை கொடுத்திருந்தாலுமே என்னிடத்தில் இருந்த ஒரு தேவையற்ற பழக்கம் மது அப்படின்ற ஒரு விடயம். இந்த மது பழக்க வழக்கத்தால் என்னுடைய வாழ்நாளில், என்னுடைய திரையுலக வாழ்க்கையில் பல பகுதியை நான் இழந்திருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்தையும் நான் அந்த குறிப்பிட்ட ஒரு காலத்திலையும் தொலைத்து விட்ட ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த மது பழக்கத்தினால் அவருக்கு தீராத உடல்நல பிரச்சனை ஏற்பட்டு அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க குடும்பத்தில் எல்லாருமே சேர்ந்து தான் பங்களிப்பு செய்து அவரை ஒரு மாதிரி மீட்டெடுத்திருக்காங்க. அவர் அந்த வீட்டில் இருந்த காலகட்டத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தன்னை தேற்றிக் கொள்வதற்காக பல நகைச்சுவை
தொலைக்காட்சியில் இடம்பெற்ற அவர் தொகுத்து வழங்கிய அவர் நடித்த அப்படி இல்லைன்னா அவர் கூட பயணித்த பல நடிகர்கள் இருப்பாங்களே அவங்களுடைய காட்சிகளை எல்லாம் பார்த்து ரசித்து ஒவ்வொரு நாளும் அதை தான் தன்னுடைய மருந்தாகவே உட்கொண்டாராம். ஏன்னா அந்த அளவுக்கு மனசுக்கு ஒரு தெம்பு கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா நகைச்சுவைக்காகத்தானே திரையுலகுக்கு வந்தோம். அப்போ அந்த நகைச்சுவையை தனக்கு மருந்தாக மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து முழுசாக அதை ஏற்றுக்கிட்டு அதிலிருந்து வெளிவந்து அந்த நோயிலிருந்து முழுமையாக வெளிவந்து இருந்த ரோபோ சங்கருக்கு நிறைய படங்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவங்க நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாடுகளுக்கு கூட பயணம் செய்திருந்தாங்க. அதற்கு பிறகு நிறைய தரம் இலங்கைக்கும் அவங்க விஜயம் செய்திருந்தாங்க. விஜயம் செய்த சமயத்தில் பல கலை நிகழ்ச்சிகளை அவங்க தொகுத்து வழங்கினாங்க. ஆனால் ரோபோ சங்கர் அவர்களுடைய இந்த நிலை நீண்ட காலத்திற்கு இருக்கவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய உடல் மீண்டும் இந்த உடல்நல குறைவு ஏற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தையும் பார்க்குறோம். ஆனாலும் அவர் நல்ல திறமாக இருந்திருக்காரு. பல நிகழ்ச்சிகளை அதுக்கு முதல் நாள் கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பல படப்பிடிப்புகளுக்கு தயார் செய்து அந்த காட்சிகளுக்கு பதிவு செய்வதற்காகவும் அந்த இடங்களுக்கு விஜயம் செய்திருக்காங்க. உணவில் ஒரு சரியான ஒரு நேரம் இருக்கவில்லை. காலை உணவு தவிர்த்துட்டு மத்தியான உணவு தவிர்த்துட்டு தேவையற்ற உணவுகளை உண்ணும் பொழுது பல உடல் பிரச்சனைகளும் ஏற்படுது. அதனால நேரத்திற்கு உண்ணணும். இந்த மது பழக்க வழக்கத்திற்கு நீங்கள் எல்லாம் உள்ளாயிராதுங்க, இதிலிருந்து வெளிவந்துருங்க, ஏன்னா இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நிறைய விடயங்கள் அவர் சொன்னதையும் நாங்கள் கேட்டிருக்கோம். இதே சந்தர்ப்பத்தில் வாழ்க்கையில் ஒரு திரையுலகத்தின் கலைஞர்கள் வந்து நிறைய விடயங்களை சாதிக்கணும் அப்படின்னு திரையுலகுக்கு வராங்க. அதே போல் தான் ரோபோ சங்கர் அவர்களும் திரையுலகில் சாதிக்கணும்னு தான் அவங்களும் வந்தாங்க. ஆனால் அந்த சாதனைகள் வந்து எந்த அளவு பார்த்தீங்கன்னா ஓரளவு திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. அந்த திரைப்படத்தெல்லாம் அவர் பதிவு செய்த காட்சிகள் இன்னும் ரசிக்கக்கூடியதாக இருக்குது. நகைச்சுவையிலேயே தனக்கென்று ஒரு பாணியை தான் அவங்க வகுத்திருக்காங்க. யாருடைய பாணியும் அவங்க பின்பற்றலாம், தனக்கென்று ஒரு பாணியை தான் பின்பற்றிருக்காங்க. அதே நேரத்தில் மிமிக்ரி மூலமாக பல நடிகர்களுடைய குரல் வளத்தின் மூலமாக அந்த மிமிக்ரி செய்கிறதுல வந்து ரொம்ப அழகாக அந்த ஆற்றலை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. ரோபோ சங்கர் அவர்களுக்கு ஒரு நீண்ட நாள் ஒரு ஆசை இருந்தது. ஒரு சொந்தமாக வீடு வாங்கணும், அந்த வீட்டில் வந்து தனக்கு பிடித்த செல்ல பிராணிகளை வளர்க்கணும். அவருக்கு நாய் ரொம்ப பிடிக்குமாம், அதனால அதெல்லாம் வளர்க்கணும், கிளிகள் பறவைகளை வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது அவருடைய திருமண நாளுக்கு வந்து அவருக்கு ஒரு பரிசு கொடுக்கப்படுது. அது என்ன அப்படின்னு கையில் வாங்கி பார்க்கும்பொழுது ஒரு கிளி, அதாவது பிறந்து புதுசாக இருக்கிற ஒரு கிளியை கொண்டு கொடுக்குறாங்க. சந்தோஷமாக அதை எடுத்து அதை வளர்க்க ஆரம்பிக்கிறார். அந்த கிளிக்கு பேச பழக்கி கொடுக்குறார். அதுவும் பேசுது, இவர் சங்கரன்னு கூப்பிடுது, சாப்பிட்டேன்னு சொல்லுது. இப்படி நிறைய விடயங்கள் அந்த கிளியும் பேசியிருக்கிறத அவர் பார்த்துருக்காரு. இதே நேரத்தில் அவங்களுடைய வீட்டில் வந்து இந்த ஹோம் டூர் அப்படின்னு சொல்லி காட்சிகளை எடுப்பதற்காக பல சமூக வலைத்தளங்களில் வந்து யாராக வருவாங்களே அவங்க அந்த கிளியை வந்து காட்சி படுத்தியிருக்காங்க. எடுத்து இந்த சமூக வலைத்தளங்களில் போடும் பொழுது இது வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது இந்த கிளியை அப்படின்னு இருக்கு. சில பறவைகளை வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கிறதுனால இந்த பறவையை நீங்கள் வீட்டில் வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இதற்குரிய அந்த அமைப்பு வந்து அந்த பறவையை எடுத்துக்கொண்டு சென்றதாகவும் அதற்கான அபராதத்தை கட்டணும் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்ச நாளில் அந்த அபராதத்தை தானும் கட்டியதாகவும் சொல்லியிருந்தார். ஆனால் அவருக்கு வந்து இந்த செல்ல பிராணிகளிடத்திலும் அன்பு இருந்தது. அதே நேரத்தில் அவர் சில இடங்களுக்கு போனால் ரசிகர்கள் வந்து பேசும்பொழுது மனசு விட்டு பேசினாலும் சந்தோஷமாக ஏற்றுக்குவாராம். எல்லாரிடத்திலும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு நல்ல நபர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா தான் ஒரு திரையுலகில் இருக்கிறேன் அப்படின்லாம் அவருக்கு எப்பயுமே நினைக்கிறது கிடையாது. எல்லாரோடையும் சரிசமனாக பழகக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தது. அப்போது தன்னுடைய படப்பிடிப்பு தளத்துக்கு போனாலுமே அங்கே எல்லாருமே மகிழ்ச்சியாக வைத்திருப்பாராம். நிறைய காட்சிகளையும் நிறைய மிமிக்ரியும் சொல்லி அவங்களெல்லாம் அசத்திய சந்தர்ப்பங்களும் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு திரையுலக வாழ்க்கையில் நகைச்சுவை நடிகர்களை கொண்டாடுவது என்பது சிறப்பான விடயமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அவர்களுடைய பங்களிப்பு திரையுலகுக்கு இன்னும் அவசியம் என்பதும் பார்க்கப்படுகிறது. அண்மை காலமாக நிறைய நகைச்சுவை நடிகர்கள் திரையுலகை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து செல்வதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் நகைச்சுவை என்பது திரைப்படத்திற்கு ஒரு பெரிய பலம். அந்த நகைச்சுவை வழங்குவர்களை சமுதாயத்தில் ரொம்ப அதிகமாக ஞாபகப்படுத்திக்குவாங்க, அதிகமாக ரசித்து பார்ப்பாங்க. அவர்களுக்கென்று ஒரு ரசிக பட்டாளமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ரோபோ சங்கர் அவர்கள் சாதாரணமாக திரையுலகுக்கு வரல, ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய உழைப்பால் திரையுலகில் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்த ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்தும் உடல் நல குறைவால் பாதிக்கப்பட்டு ரோபோ சங்கர் அவர்கள் 2025ஆம் ஆண்டு மீண்டும் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தன்னுடைய நகைச்சுவை மூலமாக மீண்டு வருவார் என்று எதிர்பார்த்திருக்கும் தருணத்தில் இந்த மண்ணுலகை விட்டு விடை பெற்று சென்றார். இருந்தாலும் அவருடைய நகைச்சுவை, அவர் வெளிப்படுத்திய கதாபாத்திரங்கள் இன்னும் எங்களிடத்தில் அது பேசிக்கொண்டு தான் இருக்கிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.